ஹரியானாவில் 2 தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கினை சிபிஐக்கு மாற்ற பரிந்துரைத்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே சம்பவம் நடைபெற்ற ஃபரிதாபாத்திற்கு சென்று உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்டதற்கு பிரதமரும் மாநில முதலமைச்சருமே பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத்தும் குழந்தைகளின் பெற்றோரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். ஃபல்லாக்ராக் என்ற கிராமத்தில் உள்ள தலித் வீட்டிற்கு நேற்று முன்தினம் தீ வைக்கப்பட்டதில் வீட்டில் இருந்த 2.5 வயது மற்றும் 11 மாத பெண் குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் குழந்தையின் பெற்றோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.